அப்படி மொறு மொறுன்னு கிரன்ச்சி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. மக்கனா செஞ்சு பாருங்கள். சூப்பரான ரெசிபி, சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. அது கூடயே நம்ம எடுத்து வச்ச மக்கனாவை நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம மசாலா கூட உப்பு சேர்க்க வேண்டியது இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தா எடுத்து பார்த்து நல்லா கையாட்டி நசுக்குங்க. அப்படியே பொறன்னு உழவும். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு நல்ல வாசம் மணமாக இருக்கும். அதையும் நல்லா பட்டர்லேயே வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூளுங்க, அவ்வளோதாங்க. வேறு எதுவும் போட வேணாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க மசாலாவுக்கு. அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே லோ ஃபயரில் வச்சுருக்கணும். மசாலா கறிவிடக்கூடாதுங்க. அப்படியே மணக்குங்க. அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மக்கானா கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மசாலா படுற மாதிரி பரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான மக்கானா ரெடி ஆகிடும். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் பிள்ளைங்க கேட்டால் இதை செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.